புதுசாக வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும்னாலும் சரி, ஒரு ப்ரொமோஷன் வேணும்னாலும் சரி, அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருடல் இருந்தாலும் சரி, இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. 100% உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் வரும். தேவையை பார்த்துட்டு ஒரு ஆசையின் அடிப்படையில் நீங்கள் ஓடுனீங்கன்னா அடி வாங்கிறது நம்மளாக தான் இருப்போம். இப்படி தான் எல்லாருமே பிஸ்னஸ் செய்கிறவங்க அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க. யாருமே ஒரு இயல்பு தொழிலை செய்கிறதில்ல. உங்களோட இயல்பு தொழில் என்னன்னு தெரியும். உங்களுக்கு சூப்பரான வருமானம் வரும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. தப்பை மேலும் மேலும் செஞ்சு ஒரு சரியான தொழிலை தேர்ந்தெடுக்காமல், மூலதனத்தை சரியாக நிர்வகிக்காமல், அனுபவம் இல்லாமல் வேலை செய்கிறதுனால தான் நம்ம லாக் ஆகுறோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஸ்மூத்தாக நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிக்கணும்னா நமக்கு ஒரு பொருளாதாரம் தேவை, பணம் தேவை, அவசியம் தேவை. ஸோ அந்த பணம் தேவைக்கு நமக்கு ஒரு நிரந்தரமான வேலை இருக்கணும், இல்லை நம்ம நேசிக்கிற வேலையை செய்யணும், இல்லை சூப்பரான பிஸ்னஸ் ஆர் தொழில் நமக்கு அமையணும். அதற்கு நான் எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இந்த அஃபர்மேஷனை பண்ணி உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த அஃபர்மேஷன் செலுத்துறதுல ஏதாவது செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையை பற்றி பார்க்கலாம், அப்புறம் தொழிலை பற்றி பார்க்கலாம். அஃபர்மேஷன் அந்தந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ பாகம் 5 4 வரைக்கும் நீங்கள் பார்த்ததை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் தன்மை சூப்பராக இருக்கும். செயல்படுத்துங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த 4 வீடியோவும் அனுப்பியிருக்கேன். சிறப்பாக பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம தேவைகள் என்னவாக இருக்குன்னாங்க, ஒன்றா சுத்தமாக நமக்கு வேலையே இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வேலை இருக்கும் நம்ம நினச்சா வருமானம் வராமல் இருக்கலாம், இல்லை வேலை இருக்கும் திருப்தியாக அந்த வேலையை செய்ய முடியாது, இல்லை நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க டார்ச்சர் ரொம்ப இருக்கும், இல்லை அந்த வேலை செய்கிற இடம் உங்களுக்கு பிடிக்கல, வேறு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்களால் ஈடுகட்டி உங்களால் வேலை செய்ய முடியல, அந்த இடத்துல ஒரு பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது, இல்லை அந்த வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல. ஸோ இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே வேலை விஷயம்தான். ஏன்னா எல்லாருமே வேலை செஞ்சால் நமக்கு பொருளாதாரம் வரும், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம வேலையே செய்கிறோம். இதில் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குன்னா நான் என்ன சார் அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான அஃபர்மேஷனுங்க. இறையருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல சம்பளத்தோட சூப்பராக இந்த இறைத்தன்மை எனக்கு சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்திகிட்டே இருக்குது. இறைவனர்களால் நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை செய்கிறேன், இறைவனுக்கு நன்றி. இவ்வளோதாங்க அஃபர்மேஷன். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இல்லை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிட்ருப்பீங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும், இந்த ப்ரொமோஷன் வந்தால் சம்பளம் வேணும், இந்த மாதிரி ஒரு வருத்தத்தை வேதனையெல்லாம் வச்சில்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக கிடைக்கும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் அஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இறையருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோட இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் எனக்கு சூப்பராக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். புரியுதுங்களா? இதுதான் ஒரு நல்ல வேலைக்கு, புதுசாக வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும்னாலும் சரி, ஒரு ப்ரொமோஷன் வேணும்னாலும் சரி, அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருடல் இருந்தாலும் சரி, இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. 100% உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் வரும். ஏன்னா நிறைய பேர் ஒரு வேலையை பிடிக்காமையே செஞ்சிட்ருப்பீங்க, அது பிடித்த வேலையா பிடிக்காத வேலையான்னு கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் இதனை செயல்படுத்தினா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும். அவ்வளோதான். அற்புதமாக செயல்படுத்துங்க. அடுத்ததுங்க, இப்போ நம்ம தொழிலுக்கு வரலாம். தொழிலுங்கும் பொழுது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் இயல்பு தொழில்னு ஒரு வீடியோ 5 வீடியோ போட்டிருக்கேன், சிறப்பாக லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அஃபர்மேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் தன்மை வரும். ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யலாம், ஆனால் ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த தொழில் நம்ம இயல்பு தொழிலாக இருக்கணும். ஏன்னா இயல்பு தொழில்னால் நமக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. ஒவ்வொரு மனித பிறப்பும் படைக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனும் என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஆல்ரெடி உருவாக்கியிருக்கு. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு என் அண்ணன் இதை செய்கிறான், என் தம்பி இந்த வேலையை செய்கிறான், என் ஃப்ரெண்டு இந்த வேலையை செய்கிறான், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இதை படிக்கிறான், என் சித்தி பையன் அமெரிக்காவில் இருக்கிறான்,
என் சித்தி பொண்ணு யூஎஸில் இருக்குது. அந்த மாதிரி அந்த தேவையை பார்த்துட்டு ஒரு ஆசையின் அடிப்படையில் நீங்கள் ஓடுனீங்கன்னா அடி வாங்கிறது நம்மளாக தான் இருப்போம். இப்படி தான் எல்லாருமே பிஸ்னஸ் செய்கிறவங்க அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க. யாருமே ஒரு இயல்பு தொழிலை செய்கிறதில்ல. நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க, சார் இயல்பு தொழிலை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. சிறப்பாக ஆல்ரெடி நான் சொன்ன 4 வீடியோ ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட இயல்பு தொழில் என்னன்னு தெரியும். உங்களுக்கு சூப்பரான வருமானம் வரும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் சொல்லிடுறேன், இயல்பு தொழில்னால் என்னன்னாங்க, இயற்கைக்கு ஒத்திசையான தொழில். அர்த்தமே தெரியல சார். கொடுக்கும் தன்மையில் தொழில் சுத்தமாக தெரில சார். சரி, ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா? இதெல்லாம் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை தொழில்களுக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யுங்க, உங்கள் மனசு பாதிக்காத அளவுக்கு தொழில் செஞ்சிங்கன்னா நலம். என்ன சார் மனசு பாதிக்கிற அளவுக்கு என்ன சார்? இன்றைக்கி தான் நிறைய தொழில் இருக்குங்களே. ஆன்லைன் ட்ரேடிங்கிறீங்க, சீட்டு நடத்தணும்னு சொல்கிறீங்க, 1 லட்ச ரூபா கொடுத்தா 10,000 ரூபா தரேன் சார், நான் 50 பேரை சேர்த்து விட்டேன் சார், 100 பேரை சேர்த்து விட்டேன் சார்ங்கிறீங்க. ஏதோ தொழில் செய்கிறீங்க. கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறீங்க, கேம் சொல்கிறீங்க, லாட்டரி சீட்டு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் மனசை பாதிச்சதுன்னா அந்த தொழிலை செய்யாதீங்க. இதெல்லாம் என்ன மனசை பாதிக்கலை சார்னா தாராளமாக நீங்கள் மனசு பாதிக்காத எந்த வேலையை வேணால் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தலாம். அதுதான் உங்களுடைய இயல்பு தொழில். ஒன்ஸ் உங்கள் மனசை பாதிச்சதுன்னா அதை விட்டு வெளியில் வாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு 2-3 கிரைட்டீரியாவை ரொம்ப பேசிக்காக பார்க்கணுங்க. ஒரு அனுபவம், ஒரு நல்ல அனுபவம் எடுத்துகிட்டு ஒரு வேலை செய்யுங்க. அனுபவம் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாதீங்க. அதுக்கு 2 வருஷம் ஆகுதோ, 3 வருஷம் ஆகுதோ, 5 வருஷம் ஆகுதோ, 10 வருஷம் ஆனால் கூட சரிங்க. நல்ல ஒரு அனுபவம். ஒரு தொழில் செய்கிறோன்னா இந்த தொழில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அந்த தொழில் செஞ்சால் தான் மகிழ்ச்சியாக இருக்குன்னா கம்ப்ளீட் அனுபவத்தை எடுத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த வேலை செய்ய வாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல. 3வது மூலதனம். மூலதனம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னொன்னே பேங்க் லோன் வாங்குறீங்க, ஃபினான்ஷியல் லோன் வாங்குறீங்க, நகையை வைக்கிறீங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட லோன் வாங்குறீங்க, பர்சனல் லோன் வாங்குறீங்க, போய் வேலை செஞ்சுட்டு லாக் ஆகிடுறது. ஏன்னா அனுபவம் கிடையாது, இயல்பு தொழிலான்னு தெரியாது. லாக் ஆனவுடனே நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. கட்டாயம் இந்த ஆப்ஷனை ட்ராப் பண்ணுங்கள். எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் அந்த மூலதனத்தை எப்படி நம்ம சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் 1 லட்ச ரூபாவில் ஒரு பிஸ்னஸையே ஸ்டார்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருந்தால் தான் நீங்கள் ஒரு 5,000 ரூபா பிஸ்னஸையே செய்யணும். இதை ஒரு மூல மந்திரமாக எடுத்துக்கங்க. அந்த தொழில் அடி வாங்கிச்சுன்னா அது நமக்கு இயல்பு தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அஃபர்மேஷனை போடுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரும். செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? அதை பிடிச்சி இதில் போட்டுடலாம் வந்துடும், இதை பிடிச்சி இங்கே போட்டுடலாம், 300 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டா நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடலாம், இந்த பணம் வந்து இதில் போட்டால் நம்ம வெளியில் வந்துடலான்னு சொல்லி தப்பை மேலும் மேலும் செஞ்சு ஒரு சரியான தொழிலை தேர்ந்தெடுக்காமல், மூலதனத்தை சரியாக நிர்வகிக்காமல், அனுபவம் இல்லாமல் வேலை செய்கிறதுனால தான் நம்ம லாக் ஆகுறோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே வேலை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். இல்லை சார் நான் எல்லாமே செஞ்சிட்டேன் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வட்டிக்கு வட்டி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாமே பண்ணிட்டேன் சார், என்ன செய்கிறதே தெரியல அப்படின்னாலும் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. நம்மலாம் ஏன் தெரியுங்களா ஃபெயில் ஆகிறோம்? அஃபர்மேஷன் எப்படி போடுறோன்னா, இந்த பிஸ்னஸ் நான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு இதில் லாபம் வரணும் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா கட்டாயம் லாபம் கிடைக்காது. ஏன்னா அந்த தொழில் உங்களுக்கு இயல்பு தொழிலா அப்படிங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. அதாவது ஒரு பிஸ்னஸில் நமக்கு அடி வாங்கிட்டே இருக்கோம்னா அந்த வேலை செய்ய வேணான்னு சொல்லுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அந்த நொடியிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள். அது என்ன கடன் இருக்கோ அது எப்படி கட்டணும் என்னங்கிறத முடிவு பண்ணி செயல்படுத்திட்டு அடுத்த வேலைக்கு போங்க. ஆனால் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? அந்த பணத்தை ஒரு 10 லட்ச ரூபா போட்டுடலாம், எப்படியாவது வெளியில் வந்துடலாம். அந்த நகையை விற்று இதில் போட்டுடலாம், எப்படியாவது வெளியில் வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கலாம், எப்படியாவது வெளியில் வாங்கிடலாம். மீட்டர் வட்டியில் வாங்கிடலாம், எப்படியாவது வெளியில் வந்துடலாம். பர்சனல் லோன் வாங்கிடலாம், எப்படியாவது வெளியில் வந்துடலாம். கடைசியில் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எப்படியுமே நீங்கள் வெளியில் வர முடியாது. அந்த சூழ்நிலைக்கு செயல்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். சிறப்பாக இதுலேருந்து வெளியில் வரலாம். வெளியில் வரணுன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு அன்பு தியானம், கேள்வி தியானம், சிறப்பு தியானம், ஆன்ம தியானம் சொல்லியிருக்கேன். இது யாருக்கு? ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செயல்படுத்திட்டு நீங்கள் இந்த அஃபர்மேஷன் போடுங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களும் இந்த அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா சூப்பரான சேஞ்ச், அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோடு கிடைக்கும். அஃபர்மேஷனுக்கு போகலாங்க. என்ன அஃபர்மேஷன்னாங்க, இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்க,
ரொம்ப நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க. இவ்வளோ தான் உங்களோட அஃபர்மேஷன். நீங்களாம் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறீங்க? இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இந்த தொழிலில் எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், இவ்வளோ ஆர்டர் வரணும், இவன் எனக்கு பணம் தரணும், அவன் எனக்கு ஆர்டர் தரணும்னு கேட்டிங்கன்னா தவறானது. ஏன்னா நமக்கு தொழில் தேர்ந்தெடுக்க தெரியலங்கிறத ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிவிடுங்க. நம்ம தேர்ந்தெடுத்த தொழில் சரியான தொழிலானே நமக்கு தெரியறதில்ல. நம்ம போடுற அஃபர்மேஷன் அதை சார்ந்து எப்போவுமே போடாதீங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது அது சரியாக தவறான்னு நமக்கு தெரியாது. இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுத்துருக்குற அந்த சூழ்நிலையை அற்புதமாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இறைவனுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல தொழிலாக இருந்தால் உங்களுக்கு லாபம் வரும், இல்லைன்னா அடி வாங்கும். அடி வாங்கினா விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க, சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சந்தேகம், சார் நான் வேலை செய்கிறதுன்னு தான் தெரில, பிஸ்னஸ்க்கு போகிறதான்னு தெரில, அதுக்கு எனக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்லுங்கள் சார்னா. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் கேட்க வேண்டியது, இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை மற்றும் ஒரு நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூப்பரான தொழிலை சிறப்பாக நல்ல வருமானத்தோட செயல்படுத்தி கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக எனக்கு காட்டிகிட்டு இருக்கிறீங்க, இறைவனுக்கு நன்றி, நான் அற்புதமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கேளுங்க. தொழில் வேணுமா, ஒரு வேலை வேணுமாங்கிறத இந்த பிரபஞ்சம் அந்த மனநிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? தொழில் வேணும்னீங்கன்னா தொழிலுக்கு உண்டான நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னா அதற்குண்டான நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நீங்களாக ஓடி போக வேண்டியதில்லை. நீ அந்த தொழில், அந்த வேலை உங்களை தேடி வரும். அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாருன்னா, நீங்கள் ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் தெளிவாக அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி 100% உணர்த்தும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. செயல்படுத்தி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான தொழிலை தேர்ந்தெடுத்து நலமாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.